சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் ரோஹிணியோட புது வீடை சுத்தி பார்க்க போன விஜயா ரொம்ப சந்தோஷத்துல பெருமையா இருக்காங்க. மனோஜ் கிட்ட சொல்றாங்க, மனோஜ் இனி அந்த சின்ன வீட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், யார் வராங்களோ இல்லையோ நம்ம 3 பேரும் இதே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ரோஹிணியும் கண்டிப்பா ஆண்டி, நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடையே நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பேச, எல்லாத்துக்குமே காரணம் நீதாமா ரோஹிணி, நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்த உடனே தான் இங்க மனோஜுக்கு இப்படி நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க மீனா முன்னாடி வேணும்னே ரோஹிணியை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமா ரோஹிணி, நம்ம வீட்டிலையே நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட, வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா தான் செஞ்சு கொடுப்பா, இவ்வளோ பெரிய வீடாக இருக்கேம்மா, நீ உங்கள் அத்தை மனோஜ் 3 பேரும் சேர்ந்து வீடை கவனிச்சுப்பீங்களா? ஏன் விஜயா, அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் நீயே செஞ்சிருவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாரு. உடனே விஜயாவும், ஏங்க நான் எதுக்கு வேலை செய்யணும், நம்ம வீட்டிலையே மீனா தானே வீட்டு வேலையெல்லாம் செய்வா, அப்படி ஒன்றும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, ரோஹிணி என்ன சாதாரண இந்த மீனா மாதிரியா, அவ பெரிய பணக்காரிங்க, வீட்டு வேலையெல்லாம் ரோஹிணி எதுக்காக செய்யணும்? மனோஜ் இவ்வளோ பெரிய வீடையும் இங்கே 3 கோடி ரூபாய்க்கு இந்த வீடை வாங்குறவன் வீட்டு வேலை செய்கிறதுக்கு வேற யாரையும் வைக்க மாட்டானா என்ன? அதெல்லாம் அவங்க ஆளை வச்சு வீட்டு வேலையை செஞ்சுப்பாங்க. ஏன் மனோஜ், என்னை நீ நல்லபடியாக பார்த்துப்பல அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் ரோஹிணியும் செய்ய வேண்டாம், நீங்களும் செய்ய வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் தான் இப்போ அந்த டீலர்ஷிப் கிடைச்சதுலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனே, ரோஹிணியும் பார்லரில் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறா, அப்புறம் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாமா, வீட்டு வேலையெல்லாம் செய்ய மீனா எப்படி நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்களோ அதே மாதிரி மீனா வந்து செஞ்சாலும் சரிதான், வேற ஆளை வச்சு செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த வீட்டிலையே நான் மருமகன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி அத்தையும் ரோஹிணி மனோஜ்னு என்னை பற்றி பேசி சிரிக்கிறாங்க. இவ்வளோ நாள் போனா போதுன்னு இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா இப்படி இந்த வீட்லேயே வந்து என்ன வேலை செய்ய வச்சிருவாங்க போலயே அப்படின்ற மாதிரி கோவத்திலேயே இருக்கிறாங்க மீனா. என்னதான் பெரிய வீட்டுக்கு வந்தாலும் இவங்க எல்லாரும் இப்படி மனசு மாறாம கொஞ்சம் கூட திருந்தாம நம்மளை ஏளனமா பேசி அதுல சந்தோஷப்படுறதா தான் இருக்கிறாங்க அப்படின்னு மீனாவும் அண்ணாமலையும் இங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. வீடெல்லாம் ரவியும் இங்க ஸ்ருதியும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி ரவி கிட்ட கேக்குறாங்க, அது எப்படி ரவி, எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு, அதுவும் 5 கோடி ரூபா வந்து தகுன்னு சொல்றாங்க, அது எப்படி மனோஜ் ரோஹிணிக்காக மட்டும் இவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியும், 3 கோடி ரூபாய்க்கு எப்படி தர முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் 2 பேரையும் பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஆனா உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் அவங்கள ரொம்ப நம்புறாங்களே, அவங்க பேசுறதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரவியும், என்ன ஸ்ருதி இப்படி பேசுற, அது மட்டும் இல்லை இவங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, விசாரிக்காமையா இந்த வீடை வாங்கணும்னு முடிவெடுத்திருப்பாங்க, அது அவங்களோட விருப்பம், நாம எதுவும் சொல்ல வேண்டாம், அப்பா ஏதாவது சொன்னாலே இங்க மனோஜ் அண்ணனும் ரோஹிணி அண்ணியும் ரொம்ப கோவப்படுறாங்க, நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நாங்க வீடு வாங்க பிடிக்காம தான் இப்படியெல்லாம் பேசுறீங்களான்னு அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், அவங்க கூப்பிட்டாங்க 2 நாள் இந்த வீட்டில் இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போக வேண்டியதான், நீ எதுவும் தேவையில்லாம பேசாத ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஸ்ருதிக்கு இந்த வீட்டோட ஓனர் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இது மனோஜ் ரோஹிணியோட முடிவு, நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும், என்ன மனோஜ், பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டல, பேசாம மீதி பணத்தையும் ஓனர்கிட்ட கொடுத்துரு, அப்பதானே இந்த வீடு உன்னுடையதாகும், டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா பார்த்துட்டல மனோஜ், மறுபடியும் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜும், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில இருந்து கடன் கூட வாங்கலம்மா, சப் டீலர்ஸ் என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்தாங்க, அதை சீக்கிரமாகவே இங்கே சந்தோஷி சாருக்கு அனுப்பணும்னு வச்சுருந்தேன், அந்த பணத்தை எடுத்து தான் இப்போ கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறதுனால சீக்கிரமாகவே இங்கே எனக்கு டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் சாருக்கு அந்த பணத்தையும் அனுப்பிடுவேன், எந்த பிரச்சனையும் வராது, இவ்வளோ பெரிய வீடு வாங்கணும்னா சாதாரண விஷயமாமா, பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணாமல் இருப்பேன், சீக்கிரமாகவே நான் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அங்கே வந்து அந்த வீட்டு ஓனராக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கவங்க கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க, வீட்டு சாவியவும் வாங்கிடுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த மனோஜும் ரோஹிணியும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தராக குறைஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க, இத்தனை நாள் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தோமே, இப்படி இவங்க வீடு வாங்கி பிரிஞ்சு வந்துடுவாங்களோ, மறுபடியும் அண்ணாமலை மாமா ரொம்ப வேதனைப்படுவாரே, மனசு கஷ்டப்படுவாரே அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துமையாக இல்லாமல், குடும்பம் ஒத்துமையாக இல்லாமல் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி மீனா வந்து நினைக்கிறாங்க. மீனா வீடையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இப்போ தான் நான் இவ்வளோ பெரிய வீடை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஹிணி எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ரோஹிணி வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெரிய வீடாகவும் இருக்குது, ஆனால் நீங்கள் 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க, பேசாமல் இந்த வீடு உங்கள்தாவே இருக்கட்டும், ஆனாலும் நம்ம எல்லாரும் மாமா கூட ஒத்துமையாக சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தால் தானே சந்தோஷம் ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சு வரணும்னு நினைக்கல, இது எங்களுடைய வீடு, எங்களுக்குன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, அதனால தான் ரொம்பவே ஆசையாக பார்க்குறீங்க போல். நல்லா பார்த்துக்கோங்க மீனா, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சது அந்த சின்ன வீடு தான், இவ்வளோ பெரிய வீடை நீங்கள் வாங்க போகிறதும் இல்லை. ஏற்கனவே நீங்களும் முத்துவும் சொன்ன மாதிரி மாடியில் நாங்களே ரூம் கட்டிடுவோம், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டுவோன்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலை, உங்களால் இப்படிலாம் வீடு வாங்க முடியாது, அதனால் இப்போவே நல்லா வீடெல்லாம் சுற்றி பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனாவை ஏளனமாக பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் ரோஹிணியும் விஜயாவும் மீனாவை இப்படி பேசுகிறதெல்லாம் அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல மீனாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா இந்த வீட்டில் உள்ள வேலையவும் மீனாவை செய்ய வச்சு 3 பேரும், அதாவது மனோஜ், ரோஹிணி, விஜயான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாரும் மீனாவை அவமானப்படுத்தி பேசுகிறதால இப்படி யோசிக்கிறாரு. வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துவும் தன்னுடைய சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்து மீனா கிட்ட இந்த மனோஜ் ரோஹிணியோட புது வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ இந்த வீட்டு ஓனராக சொல்லிட்டு இருக்கவங்கள பற்றி கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாலும், வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல மீனா, நம்மளால் அந்த மாடியில் ரூமே கட்ட முடியல, ஆனால் எங்கள் அண்ணன் இந்த பெரிய டீலர்ஷிப் கிடச்ச உடனே எவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, பரவாயில்ல, இந்த பார்லலமாவும் இந்த மனோஜும் சேர்ந்து சீக்கிரமாகவே ஒரு புது வீடு வாங்கிட்டாங்க. என்ன நம்ம தான் சேர்த்து வச்ச பணத்தை வீணாக செலவு செஞ்சுக்கிட்டு உனக்குன்னு தங்க நகையவும் வாங்கி கொடுக்க முடியல, மாடியில் வீடும் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாரு முத்து. உடனே மீனாவும், ஏங்க இப்படி பேசுறீங்க, நமக்குன்னு தான் இங்கே அண்ணாமலை மாமாவோட வீடு இருக்கே, அதுவே போதும், எல்லாரும் ஒத்துமையாக பிரச்சனைன்னு வந்தாலும் சிரிச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்கள மாதிரி நம்ம பெருசாக வீடு வாங்கலைனாலும் நாம் நினச்ச மாதிரி மாடியில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கெட்ட தான் போகிறோம், எனக்கு தேவையான நகையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க தான் போகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் தான் உங்கள் அண்ணனை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீவாவோட ஃபோன் வருது. உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஜீவா மேடத்தை பற்றி, அவங்க வந்தாலே எனக்கு நல்லா வருமானம் வரும், இத்தனை நாள் உன் மேலே உள்ள கோவத்தில் நான் நல்லா வந்து சவாரிக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஜீவா மேடம் அவங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போனால் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வருமானம் தருவாங்க, நல்லா பணம் கொடுப்பாங்க மீனா, இன்னும் ஒரு 15 நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு. அடுத்த நாள் ஜீவாவும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, சரியா இந்த இடத்துக்கு வந்துருங்க முத்து அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு முத்துவும் கிளம்பி போகிறாரு. முத்து ஜீவாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, மேடம் நீங்கள் இப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரியா என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இங்கே வேறு யாரும் தெரியாது முத்து, அது மட்டும் இல்லை, உங்களை மட்டும்தான் என்னால் நம்ப முடியும், நான் எங்கே போகணுன்னு சொன்னாலும் நீங்கள் தான் சரியாக கூட்டிகிட்டு போய் விடுவீங்க, அதுக்கு தேவையான பணம் எவ்வளோ நாளும் நான் தர தயாராகவே இருக்கேன்னு சொல்ல, பணம் என்ன மேடம் பணம், இப்போ பணம் வரும் அப்புறமா பணம் இருக்காது, ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நம்பிக்கை, அதுக்கு நான் சரியாக இருந்துக்கணும்ல மேடம், இப்போ எங்கே மேடம் போகணும் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஜீவா சொல்கிறாங்க, அது போன தடவை ஒரு வேலையாக வந்தேன், ஒரு பெரிய இடத்த ரெஜிஸ்டர் பண்ணோன்னு வந்தேன், ஆனால் ஒரு 2 பேரால் நான் செய்யணும்னு வந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் கோவத்தில் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அது மட்டும் இல்லை முத்து, என்கிட்ட இருந்து அந்த 2 பேரும் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள இனி நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருக்கேன், என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே நான் வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, சரி மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, ஏன் மேடம் உங்களையே ஒருத்தர் 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது யார் மேடம், அது எப்படி அவங்கள அப்படியே சும்மா விடுறது, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, யாருன்னு சொன்னீங்களா, எல்லா இடத்துலையும் நமக்கு ஆளுங்க இருக்காங்க, உடனே அவங்கள கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கி பணத்தையும் திருப்பி வாங்கிடலாம்ல மேடம்னு சொல்ல, இப்போதைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை முத்து, நான் சீக்கிரமாகவே இங்கே வந்து ரெஜிஸ்டர் செய்யணும் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு, என்னை சீக்கிரம் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா, வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பணும்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஜீவா. உடனே இங்கே முத்துவும் அவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஜீவாவும் ரொம்ப நேரமாக யாருக்கோ காத்துட்டே இருக்கிறாங்க. உடனே முத்துவும், என்ன மேடம் கார்லேயே இருக்கீங்க, ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே மேடம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க மூலமாக நிறைய வேலை நடந்திருக்கு, அவங்க வந்து பார்த்து என்கிட்ட பேசிட்டு போனால் போதும், நான் கொஞ்ச நேரம் கார்லேயே இருக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஒருத்தவங்க யாரோ இங்கே ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள இங்கே வந்து ஜீவா போய் பார்க்குறாங்க. அங்கே மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமாக டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்த ஜீவாவுக்கு மனோஜை பார்க்கவும் ரோஹிணியை பார்க்கவும் அவ்வளோ கோவம் வருது. என்ன ஏமாத்தின இவங்க 2 பேரும் பெருசாக நிலத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க போல, வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க போல. ஆனால் இவங்க சந்தோஷமாக இருக்க நான் விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே வந்து முத்துவும் கவனிக்கிறாரு. என்ன இந்த ஜீவா மேடம் என்னவோ பெரிய லேண்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளேயும் போகாமல் யாருக்காகவோ காத்துட்ருக்கேன்னு இவ்வளோ நேரமாக வெளியிலேயே நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஜீவா வேறு யாருக்கும் காத்துட்ல. ஏற்கனவே ரோஹிணியும் மனோஜும் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்த அந்த புது வீடோட ஓனர் தான் ஜீவாவை பார்க்க வரதா ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக இங்கே ஜீவா காத்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய காருக்கு வந்த ஜீவாவும் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்கள பார்க்க வேண்டியதாக போச்சு. இந்த தடவையும் என் வேலை நடக்காது போலையே அப்படின்னு சொல்ல, யார் மேடம் என்ன ஏதுன்னே புரியலையே. ஆமாம் ஜீவா மேடம், உள்ளே போனீங்க, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டீங்க, யாரை பார்த்தீங்கன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாத்தினவங்க தான் அங்கே உள்ளே நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்துவும் அது யாருன்னு போய் பார்ப்போமா, ஜீவா மேடம்க்கு உதவி செய்வோமா, யாருன்னு தெரிஞ்சா பணத்தை வாங்கி கொடுக்கலாம்ல, நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, வேறு யாருக்கு வேணாலும் அவங்க ஃபோன் பண்ணி இங்கே வந்து கேபை புக் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நமக்கு ஃபோன் பண்ணி காரெல்லாம் வர வச்சாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு முத்துவும் இங்கே வந்து மெதுவாக கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் மனோஜுக்கு வீடை தரேன்னு சொல்லி ஏமாற்றி 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கின அந்த ஓனர் 2 பேருமே ஜீவா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கவலையே படாமல் ஊருக்கு கிளம்புங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனோஜையும் ரோஹிணியவும் நம்ப வச்சு ஏமாத்தியாச்சு, சரியான இடத்துக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துரும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த தடவை நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு போன தடவை நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு, கவலையே படாதீங்க, இன்னும் உங்கள் பேரில் 4-5 இடத்த வாங்கி இங்கேயே போடுங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், அது மட்டும் இல்லாமல் பணம் வந்துருச்சு மேடம், எங்களுக்கு தர வேண்டியதையும் நீங்கள் தந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்புவோன்னு சொல்ல, என் கைக்கு அந்த 30 லட்ச ரூபா பணம் வந்த உடனே நீங்கள் கேட்ட மாதிரி நான் தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஜீவா ரொம்பவே சந்தோஷமா மனோஜ் கிட்ட நாங்கள் தான் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லி ஏமாற்றி 30 லட்ச ரூபா பணம் வாங்கின அந்த 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. எல்லாத்தையுமே முத்து கேட்டுறாரு. கேட்டதுக்கு அப்புறமா தான் ஜீவா இங்கே முத்துவுக்கு தெரிய வருது, ஜீவா அனுப்பின ஆளுங்க தான் இந்த வீட்டு ஓனராக இங்கே வந்து பணத்தை வாங்கினவங்க. இது தெரியாமல் இந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டாக்குமெண்ட்டை சரி பார்க்க வந்திருக்க இவங்க கிட்ட இருந்து தான் இங்கே ஜீவா மேடம் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே. அப்போ வந்து 30 லட்ச ரூபா பணத்தை இந்த ஜீவா கிட்ட இருந்து மனோஜ் வந்து வாங்கியிருக்கான். பணத்தை வாங்கினவன் வீட்டில் இதை பற்றி எதுவுமே சொல்லலையே, இந்த ஜீவா மேடம் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் காருக்கு போன முத்துவும் ஜீவா கிட்ட மெதுவாக உண்மையை வர வைக்கிறதுக்காக, ஆமாம் மேடம் அந்த உள்ளே இருக்கிற 2 பேர் தானே, ஆமாம் அவங்கக்கிட்ட எதுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க, எதுக்காக உங்களை அவங்க ஏமாத்துனாங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை முத்து, நான் இங்கே இருக்கும்போது அந்த மனோஜை தான் விரும்பினேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவன் என்னடானா என்ன ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டான், அதனால் அவங்க அப்பா கொடுத்த 27 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது அவங்ககிட்டேருந்து வாங்கிடணும், அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் அப்படின்னு யோசித்து மனோஜை நான் ஏமாற்றிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், ஆனாலும் அவனும் என்னை ஏமாற்ற நினச்சான், அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். அது எல்லாத்தையுமே மனோஜ் அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி நான் சரியான சமயத்தில் இங்கே வரும்போது என்னை வந்து மனோஜும் ரோஹிணியும் பிடிச்சு கொண்டு வந்து போலீஸ்கிட்ட விட்டுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லி அந்த பணத்தை கொடுக்கலன்னா என் பிஸ்னஸை பார்க்க முடியாது, நான் ஊருக்கு போக முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்ல போயிட்டு தான் வேறு வழி இல்லாமல் 27 லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை தந்துட்டு கிளம்ப வேண்டியதாக போச்சு. அப்போ கூட நீங்கள் எனக்காக கையெழுத்தெல்லாம் போட்டு உதவி செஞ்சீங்க. நான் உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு தான் ஊருக்கு போகணும்னு நினச்சேன். என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட ஆளுங்க என்னை ஏமாற்ற போயிட்டு ரொம்பவே கோவத்தில் இருந்தேன். இந்த மனோஜையும் அந்த ரோஹிணியவும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இவங்களை ஏதாவது செய்யணுன்றதுக்காக ஏன் ஆளுங்களை அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ்கிட்டேருந்து மறுபடியும் 30 லட்ச ரூபா பணத்தை நான் தான் முத்து வாங்கினேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்கிட்டேருந்து வாங்கின பணத்தை என்கிட்டேருந்து இவங்க வாங்கின பணத்தை மறுபடியும் மனோஜ்கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்ற எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சொல்ல முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது.
ஆமாம் மேடம், இவ்வளோ நேரம் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க, என்ன முத்து உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, நான் வேறு யாரும் இல்லை மேடம், நான் அந்த மனோஜோட தம்பி தான். என்கிட்ட தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டு பணத்தையே நீங்களும் மனோஜும் சேர்ந்து ஏமாற்றுவீங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ல அப்படின்னு முத்து தான் யாருன்ற உண்மையை இங்கே முத்து ஜீவா கிட்ட சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஜீவாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இத்தனை நாள் மனோஜ் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தான்னு நினச்சோம், எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட வர சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டோமே, நமக்கு கிடைச்ச இந்த 30 லட்ச ரூபா பணமும் இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் உடனே அங்கேருந்து கிளம்பிடணும். இனி முத்துக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு போனாதான் நம்ம ஊருக்கு போகும்போது இந்த 30 லட்சத்தோட நம்ம கிளம்ப முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவா தப்பிக்க பார்க்குறாங்க. உடனே முத்துவும், நீங்கள் எங்கேயும் போக முடியாது மேடம், ஏன்னா நீங்கள் வாங்கினது என் அப்பாவோட பணம், அது என் அண்ணனோட பணம் கிடையாது. என் அப்பாவோட பணத்தை தான் நீங்களும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அந்த 30 லட்ச ரூபா பணம் எனக்கு வராமல் நான் சும்மா விட மாட்டேன். இல்லை நான் மறுபடியும் எங்கள் அண்ணன் மாதிரியே நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் ஊருக்கும் நீங்கள் போக முடியாது, பிஸ்னஸையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி இங்கே நிறைய உங்கள் பேரில் எந்த ஒரு எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அதனால் எங்கள் அண்ணனை வேணால் நீங்கள் ஏமாற்றிருக்கலாம், என்ன ஏமாற்ற முடியாது. எங்கள் அப்பாவுக்கு செய்கிற வேண்டிய பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு முத்து ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. ஜீவாக்கு என்ன செய்யனே தெரியல. போன தடவை வந்தப்போ மனோஜ் ஏமாற்றி என்கிட்ட இருந்து வட்டியோடு சேர்த்து 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டான். இப்போ மனோஜோட தம்பி வேற இது எங்கள் அப்பாவோட பணம்னு சொல்லி உரிமையோடு அந்த பணத்தை என்கிட்டேருந்து தர சொல்கிறானே, என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு திருன்னு முழிக்க, இந்த முத்து கண்டிப்பாக நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுபடியும் ஊருக்கு போக முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாது, நம்ம நினச்ச மாதிரிலாம் வாழ முடியாது. அதனால் 30 லட்சத்தை கொடுத்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். இதுக்காக தான் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி முத்துக்கிட்ட வசமாக உண்மையெல்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டேனே, நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யோசிச்சு இருந்திருக்கணும். இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி இங்கே தப்பிக்க முடியாத இங்கே ஜீவாவும் அந்த 2 பேரையும் வர வைக்கிறாங்க. மனோஜ்கிட்டையும் ரோஹிணிக்கிட்டையும் பணத்தை வாங்கி நாங்கள் தான் அந்த பெரிய வீட்டோட ஓனர்னு சொல்லி ஏமாத்தின 2 பேரும் கொண்டு ஜீவா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. உடனே முத்துவும் அவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கி, இப்படியா ஏமாத்துவீங்க, நீங்கள் சரியில்லைன்னு அப்போவே சந்தேகப்பட்டேன். ஆனால் என் வீட்டில் உள்ள என் அம்மா, என் அண்ணன், பார்லலமான்னு எல்லாரும் உங்களை நம்பினாங்க. அது உங்கள் வீடே இல்லையா? அப்போ இந்த ஜீவா மேடம் சொல்லி தான் எல்லாத்தையுமே செஞ்சீங்களா? இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னவோ அவங்க எப்படி ஆனாலும் சரிதான், எங்கள் அப்பாவோட பணம் கிடச்சிருச்சு, அது வரைக்கும் எனக்கு போதும். என் அப்பாவை ஏமாத்தினா எங்கள் அண்ணனையும் அந்த பார்லலமாவையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றிருக்கீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அந்த பார்லலமாவுக்கு இருக்குது. எங்கள் அப்பாவோட பணம் கிடச்சிருந்தும் இத்தனை மாதம் சொல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆமாம், உண்மையாகவே அந்த வீட்டோட ஓனர் யாருன்னு கேட்க, அவங்க நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க முத்து, அது மட்டும் இல்லாமல் என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, ஜீவா மேடம் சொல்லி தான் எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், அவங்க எனக்கு பணம் தரலனாலும் பரவாயில்ல, என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் ரோஹிணியை ஏமாத்தின அந்த ஆளுங்க உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஜீவாவும், முத்து அதான் இந்த பணம் கிடச்சிருச்சுல, இனியாவது என்னை விடுங்க, நான் ஊருக்கு போகணும். இப்படி உங்கள் அண்ணனும் நீங்களும் சேர்ந்து என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறாரு, மேடம், நான் உங்கள் பணத்தை வாங்கி ஏமாத்தலை. என் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை என் கண்ணை கொண்டு போய் உங்களை நம்பி கொடுத்து நீங்கள் தான் என் குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க. இப்போ உங்களாலேயே, நீங்கள் சொன்ன உண்மையாலேயே இந்த பணம் எனக்கு திருப்பி வந்துருச்சு. ரொம்ப நன்றி மேடம். ஆனாலும் அந்த மனோஜையும் ரோஹிணியவும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி பணத்தோட வீட்டுக்கு போகிறாரு முத்து. மனோஜும் ரோஹிணியும் புது வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லி தன்னுடைய துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அங்கே போன முத்து இங்கே மனோஜை எந்த கேள்வியும் கேட்காம ரோஹிணியை கோவத்தில் பலார்னு வைக்கிறாரு. உடனே விஜயாவும், என்ன அவள் உன்னுடைய அண்ணின்னு கூட பார்க்காம ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டுருக்க, எதுக்கடா இப்படி செய்கிற முத்து? உனக்கு மனோஜும் ரோஹிணியும் நல்லா இருந்தால் பிடிக்காதில்ல, அவங்க புது வீடு வாங்கிட்டாங்கன்னுட்டு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறதானே? நாங்கள் இப்போ எல்லாரும் அந்த பெரிய வீட்டுக்கு போயிடுவோம். நீ, மீனா, உங்கள் அப்பா எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருங்க. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம தானே நீயும் மீனாவும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலையும், முத்து நீ செய்கிறது எதுவும் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா என்னப்பா நடக்கல, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த பார்லலம்மா தான். என்னவோ இவங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் தான் மனோஜ் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லி அம்மா எவ்வளோ பெருமையாக பேசினாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு முதல்ல கேளுங்கப்பா, அப்புறம் புரிஞ்சுப்பீங்க இந்த பார்லலம்மாவும் மனோஜும் என்ன செஞ்சுருக்காங்கன்னுட்டு அப்படின்னு தான் கையில் இருந்த 30 லட்ச ரூபா பணத்தையும் அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாரு முத்து. உடனே விஜயாவும், என்ன முத்து இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு மனோஜும், ஆமாம் உன்கிட்ட இவ்வளோ பணமா, இவ்வளோ சம்பாதிச்சிட்டியா
அப்படின்னு கேட்கும்போது, இது என்னுடைய பணம் இல்லை, அப்பாவோட பணம். அதான் அப்பா கிட்ட இருந்து 27 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் அந்த ஜீவா கிட்ட கொடுத்து இவ்வளோ நாள் ஆகியும் அந்த பணம் கிடைக்கலன்னு எங்களை ஏமாத்திட்டு இருந்தியே, அந்த ஜீவா கிட்ட இருந்து வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி பதில் பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, ஏன் மனோஜ், இந்த பணத்தை நீ அப்போ அவங்ககிட்டேருந்து வாங்கலை, எல்லா உண்மையும் ஜீவா மூலமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையே ஏமாத்திட்டல. உன்னை நம்பி உன்னை இவ்வளோ படிக்க வச்சு நீ நல்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டது அம்மாவை விட அப்பா தான். அப்படி இருக்கும்போது அவர் உன் மேலே வச்ச நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. பாருங்கப்பா, படிக்க வச்ச மனோஜ் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான்னுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கான். இவன் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பணத்தை ஜீவான்ற பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கிட்டான்ப்பா. வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் இவன் பெருசாக கடையெல்லாம் ஆரம்பித்து இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்கானா, அது உங்களோட பணத்தை வச்சு தான்ப்பா அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே முத்து சொல்கிறாரு. ஜீவா மூலமாக உண்மை தெரிஞ்ச விஷயம் இங்கே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் தெரிய வர எதுவுமே பதில் பேசாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், ஏமா ரோஹிணி, இந்த முத்து சொல்கிறது எல்லாமே உண்மையா? அப்போ உங்கள் அப்பா மாமான்னு யாருமே மனோஜ் வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலையா? இந்த பணம் எல்லாமே இங்கே என் வீட்டுக்காரரோட பணமா? நீயும் அப்போ என்னை ஏமாத்திட்டியாமா அப்படின்னு சொல்ல, அதனால தாம்மா இவங்க ஏமாந்து போய் நிற்கிறாங்கன்னு கேட்ட உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் எங்கடா ஏமாந்து போனேன்? நீ என்னடா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு பார்க்குறியா? அம்மா, இந்த ஒரு விஷயத்தை தாம்மா உங்ககிட்ட மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கும்போது முத்து விடாமல் மனோஜை வெளுத்து வாங்குறாரு. இவன் யாரையும் நம்பி ஏமாந்து அந்த பெரிய வீடை வாங்கியிருக்கான். இப்போ ஓனர் வர போகிறாங்க. அந்த வீடு மனோஜ் ரோஹிணிக்கு சொந்தமானது கிடையாதுமா. அவங்க மனோஜையும் ரோஹிணியவும் நம்ப வச்சு ஏமாற்றி 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க. இப்படியெல்லாம் செய்ய சொன்னது வேற யாரும் இல்லை மனோஜ், அது அந்த ஜீவா தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜீவாவால் மறுபடியும் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க ரோஹிணி. ஆனால் முத்து மனோஜை வெளுத்து வாங்குறாரு. பெருசாக படிச்சிருக்கேன், பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்க. நீ இப்போ ஏமாந்து போய் நிற்கிறனா அதுக்கு காரணம் மற்றவங்கள ஏமாத்தினாலும் பரவாயில்லைன்னு நீ நினைக்க போய் தான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. என்னைக்கு வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாந்து வந்து நின்னியோ அன்னைக்கே நான் சொன்னேன், பணத்தை திருப்பி கொடுத்தாதான் இந்த வீட்டுக்கு நீ வர முடியும்னு. அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பாரு, நீ வந்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிற. நீ ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, ஏமாறுறதுக்குனே இருக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் அப்பா, இனியும் இந்த பார்லலம்மாவும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா. இவங்க 2 பேரும் நல்லா பேசி வச்சு திட்டம் போட்டு தான்ப்பா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்கள் பணத்தை எப்படிப்பா எடுத்து இந்த மனோஜும் இந்த பார்லலம்மாவும் செலவு செய்யலாம்? இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க, இவங்களை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு கோவத்தில் ரோஹிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு முத்து. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த வந்த ஜீவா மூலமாக இங்கே முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சதால முத்து ரோஹிணியை பற்றியும் மனோஜை பற்றின உண்மையை எல்லாருக்குமே புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வாங்கின வீடு நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற உண்மையும் முத்து மூலமாக மனோஜுக்கு தெரிய வந்ததால் இப்படி நம்ம குடும்பத்தை ஏமாற்றணும், அதனால வீடும் இல்லாமல் ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு ரோஹிணியும் இங்கே மனோஜும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே ரோஹிணி வேற வழியே இல்லாமல் விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க. மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடக்கூடாதுன்னுட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, உங்ககிட்ட இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல, ஆனாலும் நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான்னு ரோஹிணி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க.